ஒருவேளை வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் அவங்க சின்ன மருமக சினிமால நடிக்க போறான்னா எல்லாரும் வீட்டை விட்டு என்ன வெளியில தள்ளிடுவாங்க. அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. வா போலாம். நீங்க எனக்காக கவலைப்படுறீங்கல்ல? காதை திறந்து கேட்டுக்கோ ராதிகா. இனிமே உன்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. போதும் நிறுத்து விஷாக்கா. உன் சகோதரி கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? விஷாக்கா என்ன எதுக்காக திட்டுறானா, என்னாலதான் நேரம் ஆயிடுச்சு. விஷாக்கா மேல எந்த தப்பும் இல்ல, அதனால அவளை எதுவும் சொல்லாதீங்க. இந்த பேச்சை இதோட விட்டுடுங்க. இப்ப எதுக்காக நான் சின்ன மருமகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனோ அத பத்தி நம்ம பாப்போமா? இது உனக்காக தான். இது ரொம்ப அழகா இருக்கு. கஷ்டப்பட்டு விரதம் இருந்து பூஜையை முறையோட முடிச்சிருக்கல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் இது உனக்கு. ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன். எப்ப நீ எனக்கு கொள்ளு பேர்னு பெற்று தரியோ அது வரைக்கும். ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்னா எல்லாமே தப்பாதான் நடக்கும்னு நீங்க ஏன் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? இது வரைக்கும் நடந்தது எல்லாமே அந்த கடவுளோட அருள் தான். சரிதானே? எனக்கு என்னவோ சின்ன மருமக வரலன்னு ஒண்ணு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால கவலைப்பட்டு நான் அவளை கேட்க அவ தேவையில்லாம ராதிகாவை திட்டா. இது வரைக்கும் ராதிகா வாழ்க்கையில யாருமே நெருங்கின ஃப்ரெண்டுன்னு கிடையாது. கேஷவ் வந்ததுக்கு அப்புறம் அந்த குறை தீர்ந்து போச்சு. அதனால நான் நினைக்கிறேன், நான் மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துல கூட எல்லாரும் நினைக்கிறாங்க ராதிகாக்கு கல்யாணம் பண்ணிடலாம். இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நானும் நிறைய கனவு வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால நான் உன்னை எப்ப பார்த்தாலும் முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த ஞாபகம் தான் வரும். நானும் என் கரியரை மாத்திக்கணும்னு நினைச்சேன். நான் கரியர் பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் லைஃப்ல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஏன் உன்னை ஏமாத்திக்கிற விஷாக்கா? ஏன் நீ உன்னை ஏமாத்திக்கிற? நான் பண்ண தப்பையே ஏன் நீயும் பண்ணணும்னு நினைக்கிற? நீ உனக்குள்ள இருக்கிற ஆசைகளை வெளியில கொண்டு வரணும் விஷாக்கா. முழு மனசோட உன் கரியரை நீ தொடங்கு. எனக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. உனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்ல. நீ பொறுமையா இதை பத்தி யோசி. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. எனிஹவ், டேக் கேர். சாயந்தரம் உங்ககிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. விஷாக்காக்கு உதவியா ஏதோ நல்லது பண்ண போக இப்படி கெடுதலாயிடுச்சுன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா தேவா சார், ராதிகாக்கு இதுதான் எப்பவும் ப்ராப்ளம். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க இப்படிதான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும் போது எனக்கு தோணும் அவங்க இந்த உலகத்துல பிறந்திருக்க வேண்டியவங்க இல்லைன்னு. தேங்க்யூ. அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க தன்னுடைய வாழ்க்கையை கண்ணன் பக்தியிலேயே கழிக்க போகிறதா சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இந்த விஷயத்தை கூட அவங்க வேற யாரோட சந்தோஷத்துக்காக தான் பண்றாங்க. அந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க தன்னைத்தானே கண்ணனுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டதா சொல்றாங்க. அந்த விஷயத்தை எல்லாருமே நம்பணுன்றதுக்காக தான் கண்ணனோட குங்குமத்தை அவங்க எப்பவும் நெத்தியில வச்சிருக்காங்க. இங்க பார், நீ உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ. மத்தவங்க எல்லாரையும் விட உன் கண்ணெதிரே இருக்கிற உன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாரு. நீ இனிமேல் இதை செய்யாத. கண்ணனோட குங்குமத்தை நீ உன் நெத்தியில வைக்காத. நான் மாறணும்னு சொல்றேன்ல, எனக்கு மட்டும்தான் அது பொருந்துமா? நான் சொன்ன அதே மாதிரி நீயும் மாறணும் இல்ல? இப்ப நான் சொல்றேன், இனிமேல் அந்த கண்ணனோட குங்குமத்தை நீ உன்னோட நெத்தியில வைக்கிறத நான் விரும்பல.